போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் முக்கியமான ஒரு வீடியோவை நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய போட்டித் தேர்வு மாணவர்கள் ஒரு இடத்துல சறுக்குறீங்க, உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் ஒரு இடத்துல சறுக்குறீங்க. அதாவது இந்த பயிற்சி மையங்களுக்கு போகிறவங்க, ஆன்லைன் டெஸ்ட்டு மூலமாக எடுக்கிறவங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க, இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் மூலமாக பயிற்சி மையங்கள் இப்படி கொண்டு போயிட்டாங்க உங்களை. நீங்கள் படிக்கும்பொழுது என்னதான் பயிற்சி மையங்களுக்கு போனாலும், ஆன்லைன் டெஸ்ட் எழுதினாலும், இந்த மாதிரி எதில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நீங்கள் தவறும் பொழுது தான் உங்களுக்கு ரிசல்ட் பறிபோகுது. ஸோ நீங்கள் போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வரும். இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளில் 2026க்கான தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு. என்ன நீங்கள் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி கொடுக்கறத படிக்கிறீங்க, மெட்டீரியல்ஸ் ஸ்டடி சென்டர்ஸில் கொடுக்கறத படிக்கிறீங்க, டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க. பட் பேப்பர் படிக்கிற பழக்கம் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கூகுள்ல அப்படியே சர்ச் பண்ணிக்கிறீங்க, அல்லது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் பார்த்து அப்படியே பேப்பர் அப்படி படிக்கிறீங்க. பட் ஒரு நியூஸ் பேப்பராக வாங்கி படிக்கும் பொழுதும் நீங்கள் இந்த செல்ஃபோனில் பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எது மனசுல போய் நல்லா பதியும், எது உங்களுக்கு நல்ல ரீகால் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல நீங்க படிக்கிறது தான் ஒரு மைண்ட்ல போய் அழகா ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய டாபிக் படிக்கிறீங்க இல்லையா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சயின்ஸை படிக்கிறீங்க, ஜியாகிரபியை படிக்கிறீங்க, ஹிஸ்டரி படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. இப்படி பல்வேறு டாபிக்ல லட்சக்கணக்கான கேள்விகள் படிக்கும்பொழுது இதையும் போய் நீங்க அப்படியே செல்போன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும், நம்மளுடைய மெமரியிலேருந்து போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பரை படிக்கிறதுக்கு முதல்ல பேப்பர் படிக்கிற பழக்கமே நிறைய போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எல்லாமே இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கு போட்டித் தேர்வு மாணவர்கள்ட்ட. யார் ஒருத்தவங்க பேப்பர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பல்வேறு வகையில இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டிய விஷயம் இருந்தாலும் நான், ஏன்னா இது பார்க்குற பொறுமை யாருக்கும் இல்லைன்றதுனால ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா, நீங்க பேப்பர் படிச்சீங்கன்னா பல்வேறு வகையில நீங்க போட்டித் தேர்வுல எழுதும் போது பல்வேறு கேள்விகளுக்கான விடையை நீங்க செய்யலாம். இன்னொன்னு, நிறைய ரீகால் பண்ணிக்கலாம். பழைய கேள்விகளை நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புவிசார் குறியீடு அப்படின்னு ஒரு இது புதுசா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3 இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பேப்பரை படிச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற புவிசார் குறியீடு உங்களுக்கு தெரியும். இந்த புவிசார் குறியீடு எப்பயில இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்றதும் அந்த பேப்பர் செய்தியா இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா, அப்ப பழைய செய்திகளும் மீட் பண்ணலாம், புதுசா வர்றதையும் நீங்க சேர்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ ராம்சார் நிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புதுசாக அறிவிச்சிருக்காங்கன்னா, அந்த பேப்பரை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த 2 புது பிளேஸையும் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 20 ராம்சார் நிலங்கள் இருந்தது, இந்தியாவில் ராம்சார் நிலங்கள் தமிழகத்தில் தான் அதிகமாக இருந்தது அப்படின்லாம் பேப்பரில் இருக்கும். ஸோ அந்த பழைய செய்திகளை ரீகால் பண்ணுறீங்க, அல்லது பழைய செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறீங்க, புதுசாக வர 2த்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். இது போல் பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கும்பொழுது, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஜிகே ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸுக்கான விடை, தெரியாத கொஸ்டின்ஸுக்கு கூட ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். 10 கேள்விகள்லாம் பார்த்துங்க. ஒரு கேள்வி 2 கேள்வி உங்க வெற்றியை பறிபோக வைக்குது. இங்க நான் சொல்றது 10 கேள்விகளுக்கு நீங்க விடை தரீங்க அப்படின்னும் பொழுது வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும்பொழுது, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் அதை தவறு? ஏன்னா 2 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னமும் வருத்தப்படுறவங்க இருக்கீங்க. நீங்க இந்த தவறுகளை இதுவரைக்கும் செய்திருந்தால் இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. வாங்கறதுக்கு வசதி இல்லாதவங்க பேப்பர் படிங்க, வேணாம் சொல்ல. பட் பேப்பர் இருக்கிறத எழுதுங்க. நெக்ஸ்ட், இந்த பேப்பரை நீங்க என்ன படிக்கணும் அது தெரியாதனால தான் உள்ள போக மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல நீங்க பேப்பர் இருந்தீங்கன்னா, நீங்க பேப்பர் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரியை நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். பேப்பர் படிக்கும்போது பக்கத்துல வச்சுட்டு முக்கியமான குறிப்புகளை சின்ன சின்ன வரிகளாக, முக்கியமா இப்போ எந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு கிளைமேட் கான்ஃபரன்ஸ், சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடக்குது, இப்போ COP30 நடந்தது இல்லைங்களா? அந்த COP30ன்றது எங்க நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் ஏதாவது செஸ் போட்டி நடக்குது, விளையாட்டு போட்டி நடக்குது. இப்போ ஸ்குவாஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போதான் ஸ்குவாஷ்ல நம்ம இந்தியா கோல்டு மெடல் வாங்கியிருக்கு முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்றாங்க, பேப்பர்லையும் வருது. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம எழுதிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல வர்ற அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். பொலிட்டிக்கல் நியூஸ் கண்டிப்பாக, அந்த நான் சொல்றது பொலிட்டிக்கல் நியூஸ்ல கான்ஸ்டியூஷனோட பேஸ் ஆகிறது. சும்மா அரசியல்வாதிகள், உள்ளூர்காரங்க பேசுறது, கூட்டம் நடக்குது, இதெல்லாம் படிக்கணும் இல்லை. அது சும்மா அரசியல் விழிப்புணர்வு. போட்டித் தேர்வுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், கவர்னருடைய அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க,
பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆலோசனை கேட்கறாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்னர் இதெல்லாம் நடந்தது. அப்ப அது என்ன விதியின் அடிப்படையில இவங்க கேட்கறாங்க இல்லையா? அதை பாக்குறீங்க. அந்த விதியை போட்டிருப்பாங்க, 124 போட்டிருப்பாங்க, 143 போட்டிருப்பாங்க, 143 போட்டிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான செய்திகள், கவர்னருடைய அதிகாரங்கள், முக்கியமான இஷ்யூஸ்ல வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லையா, இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து பொலிட்டிக்கல் நியூஸ்ல பல்வேறு விஷயங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்லிமெண்டரி நியூஸ் படிக்கணும், என்னென்ன மசோதாக்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சட்டங்கள், புது புது சட்டங்கள் வந்திருக்கு, அந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நமக்கு கேள்வி. தொழிலாளர் நலச்சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா, தொழிலாளர் நலச்சட்டங்களை என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, வேளாண்மை சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, அதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே என்ன இருந்தது, புதிய காடுகள் கொள்கை பத்தி காடுகள் சம்பந்தமான ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்ப பார்க்கும்போது இதெல்லாமே நமக்கு போட்டித் தேர்வுல முதல்ல என்னென்ன சப்ஜெக்டை நம்ம போட்டித் தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்போ பொலிட்டிக்கல் நியூஸ் எடுக்கணும். அடுத்தது எக்கனாமிக் நியூஸ். எக்கனாமிக்ஸ்ல பொருளாதாரத்துல டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு ஜிடிபி இதாயிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் சில இதை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, அந்த நிதி ஆயோக் சம்பந்தமான விஷயங்களை. அப்போ இதை பேப்பர் படிக்க 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 உங்களுக்கு இதெல்லாம் எந்தெந்த தலைப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அது இது மாதிரி பேப்பர்ல இருக்கிற அந்த செய்திகள். அப்புறம் அஸ்ட்ரானமிஸ் பார்க்குறோம், வானத்துல இருக்கக்கூடியது, விண்வெளியில இருக்க சென்ற வீரர்கள், விண்வெளியில நடக்கக்கூடிய அதிசயங்கள், விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்ஸுகள் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்களை அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இஸ்ரோனுடைய நேச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்தியா விளையாட்டுத்துறையில இந்தியா முத்திரை பதிக்குதுன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எப்படி பல்வேறு விஷயங்களை நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, குறிப்பா தமிழ்நாடு ஸ்டேட்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எழுதினாலும் அதை பத்தி இருந்தது. இல்லை நீங்க பேப்பர் படிக்க தேவையில்லைன்றது உள்ளூர் செய்திகளை படிக்க வேண்டாங்க. உள்ளூர் செய்திகளை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் செய்திகள் இருக்கும், எங்கேயாவது மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் இருக்கும், கார் மோதியதுன்னு இருக்கும், 2 பஸ்கள் மோதியதுன்னு இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் செய்திகளை நீங்க தவிர்த்தலாம். நடிகர் நடிகைகளுடைய விஷயங்களை போட்டிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கைகளை போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நீங்க தவிர்த்தலாம். நம்ம போட்டித் தேர்வுக்கு தேவையான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள் தான். சப்ஜெக்ட் வைஸ் இதை டெய்லி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு 10 கேள்விகளை கண்டிப்பா செய்ய முடியும். நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 நாள் 21 நாளுங்க பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு. ஒரு 3 வாரம் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அது பட்டும் பழகிடும். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் பிராக்டிஸ் கொடுக்குறது. இந்த டைம் நான் பேப்பர் படிப்பேன். நீங்க ஒரு நாள்ல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணு காலையில, அல்லது நீங்க ஏதாவது பயிற்சி மையங்களுக்கு போறீங்க, எங்கேயாவது படிக்கிறீங்க, இல்ல வேற சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, 10 to 11 அல்லது 11. இப்போ இல்லத்தரசிகள் இருக்காங்க, சமைக்கணும், குழந்தைகள் அனுப்பணும், எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 11 to 12 அல்லது மதியம் 3 to 4 இப்படி ஏதோ ஒரு டைமை ஒரு 1 hour ஒரு நாளைக்கு, அதிகபட்சம் இல்லை, ஒரு 1 hour வேற வேற சப்ஜெக்ட் படிக்கிறதா ஒரு 1 hour அல்லது 1.5 hours பேப்பருடைய செய்திகளை பொறுத்து இருக்கு. அப்படி இப்படிலாம் ரொம்ப பெரிய கட்டிங்கா இருக்கு, பெரிய அளவுல இருக்கு, நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சட்டத்தை பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இப்ப எஸ்ஐஆர் இருக்குன்னு வச்சிங்கன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்தம் சம்பந்தமா ஒரு ஆர்டிகல்ஸ் வருது. அந்த ஆர்டிகல்ஸ்குள்ள நிறைய விதிகள் இருக்கு, அரசியல் சட்ட விதிகள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் குறித்து இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபுல்லா நம்மளால எழுத முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், அந்த பேப்பரை கட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பரை அப்படியே கட் பண்ணி, அதுதான் நம்ம செல்போன்ல பார்க்கறதுக்கு எதுக்குன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணலாம், அந்த பேப்பரை கட் பண்ணி நம்ம நிறைய இதுல செல்ல கூட நம்ம அப்படியே எடுத்து ஸ்டேட்டை போட்டோ பண்ணி வைக்கலாம். பட் நம்ம செல்லுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மளால எடுத்து படிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், அந்த கட்டிங்கை எடுத்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல் மாதிரி வாங்கி அந்த ஃபைலுக்குள்ள வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கிறத திருப்பி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா Group 2A முடிஞ்சதுக்கு பிறகு அது வரைக்கும் அப்ஜெக்டிவ்னா Group 2 மெயினுக்கும் Group 1 மெயின் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். மெயின் எக்ஸாமுக்கும் ஒரு டெஸ்கிரிப்டிவா எழுதலாம். ஸோ பாருங்க, இப்போ இதை பத்தி பேசினா நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம். பட் ஒரு சுருக்கமான பொறுமை, இதுக்கு மேல இப்ப இருக்கிற இளைஞர்கள் பொறுமையா வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இப்படி போறதுனால இந்த மாதிரி வீடியோக்கள் தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம வேற வேற வீடியோக்கள்ல போய் இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க வீடியோன்னு வருது. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செய்திகளை இந்த மாதிரி அக்கறையோட கொடுக்கக்கூடிய சமூக பற்றாளர்களை, கல்வியாளர்களை இந்த இளைஞர்கள் நீங்களும் பிறந்தல்றீங்க. இல்லை இதுக்கே ஒரு கேவலமான கமெண்ட்டை வர போடுறீங்க. நம்ம ஏதோ ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், இதுல எந்த ஆதாயமும் கிடையாது, இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனா இதுக்கே சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, அது அவங்களுடைய பொறாமையை காட்டுதா, இயலாமையை காட்டுதா, அல்லது என்ன சொல்றதுன்னு தெரியல.
இங்கேயும் ஒரு பிரிவினைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்றது இல்லை. முழுக்க முழுக்க நம்ம இளைஞருடைய முன்னேற்றத்தையும் அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி கிடைக்கணுன்றதுக்காக கொடுக்கறது தான் இந்த விஷயங்கள். அதனால இதை பார்க்குற வீடியோவில் பார்க்குறவங்க யாராவது ஒரு 10 பேருக்கு பயன்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால இந்த இதை பாருங்க. நாளையிலேருந்து பேப்பர் பாருங்க. உங்களால் பேப்பர் வாங்கறதுக்கு வசதி இல்லாத ஏழை மாணவர்களாக இருக்கிறீங்களா, ஏழையான ஸ்டூடெண்ட்ஸா, லைப்ரரிக்கு போங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற லைப்ரரிக்கு இந்த மாதிரி ஒரு டைரியோட போங்க. டெய்லி எழுதிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டை இந்த இதை கொடுங்க. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பயன்பெற்றது அப்படின்ற செய்தியை கீழே உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை சப்ஜெக்ட் ஒரு பக்கம்னாலும் சப்ஜெக்டும் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய ஷார்ட்ஸ் மூலமாக முக்கியமான கேள்விகளை போட்டுட்டு இருக்கோம், அது பார்க்கலாம். போட்டித் தேர்வு மாணவருடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அவங்க எத்தனை மணி நேரம் படிக்கணும், எந்த திசையில் உட்காந்து படிக்கணும் இல்லையா, அதை எப்படி மீட்கொணரணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டும் டெஸ்ட் பேட்சும் இப்படி இருக்கிறதுனால போட்டித் தேர்வு மாணவர்கள் வழிகாட்டுவதற்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் பாதை மாறி பல தடவை அட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவர்களை சரிப்படுத்துவதற்கு இந்த சேனலை நம்ம அதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா பாருங்க. உங்க கருத்துக்களை போடுங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அப்பப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவா கொடுக்கலாம். 5 to 10 மினிட்ஸுக்குள்ள இது உங்களுக்கு பலன் அடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.